வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. எந்த வித மசாலாவும் வறுத்து அரைக்காமல் இருக்கிற மசாலாவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த டைப் கத்திரிக்காய் எந்த வகை கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளையும் பச்சையும் சேர்ந்துருக்க கலர் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதோட காம்பை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு உள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு பார்த்துக்கிறேங்க. நான் எடுத்துருக்க கத்திரிக்காயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பச்சையும் வெள்ளையும் சேர்ந்துருக்க கத்திரிக்காயில் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி இந்த கத்திரிக்காயில் ட்ரை பண்ணி பார்த்து விதை நிறையா இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இண்டு போட்டுட்டு உள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இடையில வச்சு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்கிறப்ப அதோட சுவை சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறப்ப இந்த மாதிரி தாங்க வைப்பீங்க. இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் சூடான பிறகு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நல்லெண்ணெயில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வதக்க போகிறோங்க. பொரித்து எடுக்கணுங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வதங்கணுங்க. அதோட தோல் கலர் மாறும். நம்ம போட்டிருக்க அளவு எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அது வதங்கின பிறகு அதோட அளவு குறைஞ்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இடையில கிளறி கொடுங்க. மசாலா கீழே எண்ணெயில் பிரியுது அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு இடையில சென்டரில் மசாலா இருந்தால் ஓகே தான், மேலே மசாலா தேவையில்லை. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. அதோட நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சுங்க நல்லெண்ணெயில். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாம். முதல்ல செய்கிறவங்க கூட ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ அடுப்பில் அதே எண்ணெயில் இன்னொரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. காரக்குழம்புனாலும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலும் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அது கூட கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 15 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேங்க. நான் மலை பூண்டு பல் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு பூண்டு பல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 பூண்டு பல் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பூண்டு பல்லை இடிக்கல்ல தட்டிட்டு சேர்த்துருக்கேங்க 1 2. அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புல நம்ம சேர்த்து அந்த மசாலா கூட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க அந்த பூண்டோட டேஸ்ட்டு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டிட்டு சேர்த்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டு நல்லா நமக்கு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கின பிறகு நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நான் இடிக்கல்ல தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப நைஸாக தட்டலை, ஒரு தட்டு மட்டும்தான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் போட்டாலே காரக்குழம்பா இருந்தாலும் எந்த குழம்பா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தட்டி போடுறப்ப அந்த மசாலா உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் சின்ன வெங்காயமும் ஈக்குவலான சைஸில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கிரேவியாக கிடைக்குங்க. இப்போ அது கூட நான் மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்த்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பத்தாட்டி திரும்ப சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும். உப்பு மஞ்சள்தூளும் சேர்த்தனா இப்போ உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் தக்காளி வதங்குறப்பயே இடையில கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த டயத்தில் போட்டிங்கன்னா ஜீரகத்தோட ஃப்ளேவர் காரக்குழம்புல சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கி வந்த பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன்
தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் கொத்தமல்லி தூள் எதுவுமே தனியாக சேர்க்கல. குழம்பு மிளகாய்த்தூளே எல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் நான் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. பாருங்கள் வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. வதங்கின பிறகு நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா தடவி எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த சக்கையை எடுத்துகிட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய புளி எப்படி ரொம்ப ஒரு சில புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஒரு சில புளி இனிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ புளி தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் உங்களுக்கு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து தயாராகிடுங்க. நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக செய்யலாம், தனியாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக செய்யலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா வெந்து காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக அது மேலே பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா அந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. அது கூட கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்ச பிறகு நீங்கள் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு பாருங்கள். எவ்வளோ கிரேவி தன்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதோட சுவைதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.